ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய இந்த ஏப்ரல் மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன சொல்ல போகிறது? சனி பெயர்ச்சி என்பது ஆகிவிட்டது. இது நாள் வரை கும்பராசியில் இருந்த சனி பகவான் இப்பொழுது மீனராசியில் வந்து அமர்ந்து விட்டார். மீனராசியை பார்க்கும் பொழுது கொத்தாக அங்கு 5 கிரகங்கள் காணப்படுகின்றன. ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி விஸ்வாவசு என்ற ஒரு தமிழ் வருடம் பிறக்க இருக்கிறது. அதாவது சித்திரை மாதத்தின் தொடக்கம். சார், சித்திரை மாதம்னாவே எங்களுக்கு வெயில் தானே சார் ஞாபகம் வருது? ஆமாங்க, அப்பொழுதுதான் உச்சமடைகிறார் அக்னி கிரகம் சூரியன் என்ற ஒரு கிரகம். அதுவும் மேஷராசியில் உச்சமடைகிறார். ஏப்ரல் மாதத்தின் தொடக்கத்தில் புதனும் சுக்கிரனும் வக்ரகதியில் இருக்கிறார்கள். இந்த மாதத்தின் நடுவில் வக்ர நிவர்த்தி என்பதும் ஏற்படுகிறது. இதே ஏப்ரல் மாதத்தின் தொடக்கத்தில் மிதுன ராசியில் செவ்வாய் என்ற கிரகம் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். இவர் இந்த ஏப்ரல் மாதத்தின் கடைசியில் கடக ராசியில் நீசம் செய்கிறார். இப்பொழுது ராகு பகவான், கேது பகவான் மற்றும் குரு ஆகிய அந்த 3 கிரகங்களுமே மே மாதத்தில் தான் பெயர்ச்சியாக இருக்கிறார்கள். எனவே இந்த சனி பெயர்ச்சி என்பது முடிந்துவிட்டது. தமிழ் வருடம் பிறக்க இருக்கிறது. ராகு கேது பெயர்ச்சி மற்றும் குரு பெயர்ச்சி மே மாதத்தில் தான் இருக்கிறது. இந்த அனைத்து பயிற்சிகளும் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன ப்ளஸ் கொடுக்க போகிறது, என்னென்ன மைனஸ் கொடுக்க போகிறது என்பதை இப்பொழுது நாம் விவரமாக காண இருக்கிறோம். விருச்சிக ராசியை எடுத்துக்கொள்வோம். இவர்களுக்கு ராசி அதிபதி செவ்வாய் பொதுவாகவே மிகவும் வேகமாகவும் மிகவும் விவேகமாகவும் செயல்படக்கூடிய இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு குரு பார்வை வந்த பிறகு நிறைய விஷயங்கள் கண்களில் தெரிந்தது, ஆனால் கைகளில் வரவில்லை. ஏன் சார் என்று கேட்டால், இவர்களுக்கு இது நாள் வரை ராசிக்கு 4ஆம் வீட்டில் அமர்ந்த இந்த சனி பகவான் என்பவர் இவர்களது ராசிக்கு சத்ரு கிரகம் அப்படின்னா எதிரியாக வந்து அர்த்தாஷ்டம சனியாக அமர்ந்திருந்தார். இதனால் என்ன ஆனது என்றால், இவர்களுக்கு தொடர்ச்சியாக நிறைய பிரச்சனைகள், வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு திருப்தி இல்லை, ஒரு விபத்து. அதாவது ஒரு ஹை ஸ்பீடில் போய் ஒரு வண்டியில் ஆக்சிடெண்ட் ஆனால் கூட ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒத்துக்கலாம். சும்மா ரோட்டில் பார்க்கிங் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு இடத்துக்கு போயிருப்பார்கள், அந்த வாகனத்தில் ஆக்சிடெண்ட்டு. ஏதாவது ஒரு இடத்துல போய் நின்று இருப்பார்கள், தெரியாமல் யாராவது வந்து இவர்கள் மேல் வந்து இடித்தது. இவர்களுக்கும் இவர்களது மாத்தூர் வகையரா என்று சொல்லக்கூடிய இவர்களது தாய்க்கு நிகரான பெண்களுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு, உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இவர்களது தாய்க்கு அனுகூலம் இல்லாத ஒரு சூழ்நிலை, விருப்பம் இல்லாத டிரான்ஸ்ஃபர், ஆஃபீஸில் நிறைய பாலிடிக்ஸு, வரவேண்டிய லாபம் என்பது எங்களுக்கு வரவில்லை, இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சத்ரு தொல்லை, குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அபிவிருத்தி இல்லை என்று நிறைய விருச்சிக ராசிக்காரர்கள் விறுவிறுவென்று கீழே போய்விட்டார்கள். இப்போ இவர்களுக்கு ஒரு ஃபஸ்ட்டு நியூஸு, பெஸ்ட்டு நியூஸு, அதுவும் குட் நியூஸ் என்று சொல்லணும்னா, ராசிக்கு 4ஆம் வீட்டில் இருந்த சனி பகவான் இப்பொழுது இவர்களுக்கு ராசிக்கு 5ஆம் வீட்டுக்கு போய் அமர்ந்து விட்டார். அப்போது உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது உங்களை விட்டு விலகி விட்டது. இனி வரக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ப்ளஸ் இல்லைன்னாலும் மைனஸ் இல்லை என்றால் அதனையே நீங்கள் ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இந்த சனி பகவான் மூலமாக உங்களுக்கு மைனஸ் இல்லை. 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய இதே ராகு பகவான் 4ஆம் வீட்டை நோக்கி பயணிக்கப் போகிறார் என்றாலும், இந்த ராகுவை குரு பார்க்க இருக்கிறார் என்பது உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ். அப்போது 4ஆம் வீடு என்பது உங்களுக்கு அனுகூலமாக அபிவிருத்தி பெறுகிறது. மேலும் இந்த பக்கம் லாபஸ்தானத்தில் கேது பகவான் இருப்பதும், அவரை உங்களுக்கு பாக்யாதிபதி களத்திரஸ்தானாதிபதி பார்ப்பது என்பதும் மேலும் இந்த ஏப்ரல் மாதத்தில் அபிவிருத்தி என்பது கொடுக்கும். சுக்கிரன் உச்சம் என்பதும் சுக்கிரன் புதன் கூட்டணி என்பதும் இவர்களுக்கு இவர்களுடைய லைஃப் பார்ட்னருக்கும் வியாபார கூட்டாளிக்கும்
அபிவிருத்தி என்பதும் அனுகூலம் என்பதும் கொடுக்கும். அதன் மூலம் இவர்களும் மேலும் ப்ளஸ் பாயிண்ட் பெறுவார்கள். இந்த மாதம் முழுவதும் இவர்களுக்கு 5-7 பரிவர்த்தனை யோகம் என்பதும், ராசியாதிபதி தனஸ்தானத்தை பார்ப்பதும் தனஸ்தானாதிபதி ராசியை பார்ப்பது என்பதும் மேலும் அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ வயதை அனுசரித்து குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கல்வியாக இருந்தாலும், வேலை வாய்ப்பாக இருந்தாலும், வெளிநாட்டு தொடர்பாக இருந்தாலும், வியாபாரம் தொழில் துறையாக இருந்தாலும் ஒரு வெற்றி என்பதும் அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய ஒரு குட் நியூஸ், அதாவது ஒரு குட் நியூஸ் வரணும். அந்த குட் நியூஸ் கண்டிப்பாக இவர்களுக்கு குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வரும். இவ்வளோ நாள் நம்ம செலவு செய்தது, டியூஷனுக்கு கூட்டிகிட்டு போனது, மியூசிக் கிளாஸ்க்கு கூட்டிகிட்டு போனது எல்லாமே அதில் ஒரு கப்பு வரும் பொழுதோ, அதில் ஒரு ஸ்காலர்ஷிப் வரும் பொழுதோ, இவ்வளோ நாள் நம்ம ஸ்போர்ட்ஸ் கிளாஸ்க்கு கூட்டிகிட்டு போனோமே அதில் ஒரு மெடல் வரும் பொழுதோ நமக்கு ஒரு திருப்தி என்பது ஏற்படும். மேலும் இதையெல்லாம் தவிர இவர்களுக்கு ஜீவனாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய 10ஆம் வீட்டுக்கு அதிபதி சூரியன் இந்த ஏப்ரல் 15 தேதியில், அதாவது இந்த விஸ்வாவசு என்ற ஒரு தமிழ் புத்தாண்டு பிறக்கக்கூடிய காலகட்டங்களில் உச்சமடைகிறார். ஜீவனாதிபதி உச்சம் என்பது ஜீவனம், தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில், குறிப்பாக இந்த ஃபார்மா லைனில் இருக்கிறவங்க, மெடிக்கல் லைனில் இருக்கிறவங்க, ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்க, மேலும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட தொழில் துறை போன்ற, அதாவது வியாபாரம் போன்ற விஷயங்களில் இருப்பவர்களுக்கு உச்ச பலம் அப்படின்னா இவர்களுக்கு மேலும் அபிவிருத்தி என்பதும் நிறைய ஆர்டர்ஸ் என்பதும் கிடைக்கும். இதனை இவர்கள் ரொம்பவும் லாபகமாக, ரொம்பவும் பிரில்லியண்ட்டாக ஹேண்டில் பண்ணினா கிட்டத்தட்ட வெகு நாட்கள் இவர்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் என்பது கிடைக்கும். இந்த மாதம் முழுவதுமே ராசிக்கு குரு பார்வை, லாபஸ்தானத்துக்கு குரு பார்வை, வெற்றி ஸ்தானத்துக்கு குரு பார்வை. இதே வெற்றி ஸ்தானத்தில் செவ்வாய் எங்கே உச்சமடைகிறாரோ அதே வீட்டை செவ்வாய் பார்வை, அதாவது பாவகாதிபதி பாவகத்தை பார்க்கிறார் என்பதற்கு நிகரான பலன்களை ஏற்படுத்துவதற்கு பஞ்சமகா புருஷ யோகத்தில் வரக்கூடிய சுப யோகங்களாக வரும். விருச்சிக ராசிக்கு இதையும் தவிர 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய புத்திஸ்தானத்தில் சுக்கிரன் உச்சம் என்பதனால் வயதை அனுசரித்து நிறைய திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு புதிய கான்டாக்ட், அதாவது ஒரு பாசிட்டிவ் கான்டாக்ட் என்பது வரும். அதன் மூலம் தேவையான விஷயத்தை எடுத்துக்கொண்டு இந்த நபர் நமது வாழ்க்கைக்கு ஒத்து வருவாரா என்பதை நீங்கள் தான் புத்திசாலித்தனமாக பார்த்து கொள்ள வேண்டும். தேடி தேடி பார்த்தாலும் இவர்களுக்கு மைனஸ் பாயிண்ட் என்று எடுத்துக்கொண்டால் 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த ராகு என்பவரும், மாதத்தின் தொடக்கத்தில் ராகு சூரியன் கூட்டணி என்பதும் கொஞ்சம் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது சின்ன சின்ன உபத்திரம் என்பதை மட்டும் கொடுக்கும். இந்த ஃபைன் கட்டலை, இந்த டாக்ஸ் கட்டலை, அதற்காக நான் ஃபைன் கட்டுகிறேன் என்ற ஒரு அமைப்பில் வரும். இதை மட்டும் நீங்கள் புத்திசாலித்தனமாக பார்த்து கொள்ள வேண்டும். மேலும் மாதத்தின் கடைசியில் செவ்வாய் என்பவர் நீசமடைந்தாலும் அவர் நீச வக்கரம் என்ற அமைப்பில் வந்து உச்சபலம் பெறவிருப்பதனால் கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரர்கள் நிறைய அபிவிருத்தியை இந்த ஏப்ரல் மாதத்தில் பெறுவார்கள் என்று சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. பரிகாரம் என்று வரும்பொழுது இவர்கள் இந்த ராகு என்ற ஒரு கிரகத்திற்கு செவ்வாய்க்கிழமைகளில் ராகு காலங்களில் துர்க்கையை வழிபாடு செய்வது என்பதும், ஞாயிற்றுக்கிழமைகளில் துர்க்கையை வழிபாடு செய்வது என்பதும், குறிப்பாக ராகு காலங்களில் வழிபாடு செய்வது என்பதும் மேலும் அபிவிருத்தியை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். விருச்சிக ராசிக்காரர்கள் எந்த அளவுக்கு கீழே போனார்களோ விறுவிறுவென மேலே எந்திரித்து வந்து ஒரு வெற்றி கொடி நாட்டக்கூடிய காலகட்டமாக இருப்பதனால் இந்த ஏப்ரல் மாதத்தை நீங்கள் முழுவதுமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எங்கே தொலைந்தீர்களோ அதே இடத்தில் கண்டுபிடிக்கப்படுவீர்கள். நீங்கள் எங்கே இழந்தீர்களோ அதே இடத்தில் ஜெயிப்பீர்கள். நீங்கள் விட்டதை பிடித்து விடலாம். நீங்கள் ஒரு தொடாத தூரத்தை இந்த ஏப்ரல் மாதத்தில் ஒரு ஃபவுண்டேஷன் போடும் பொழுது மேலும் வெற்றி பெறுவதற்குண்டான ஒரு நல்ல டேர்னிங் பாயிண்டாக இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு இருக்கிறது. இதனை பூரணமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். நாம் பலன்களை மேலோட்டமாக ஜோதிட பலன்களாக சொல்லாமல்
கிரகங்களின் காரகத்துவ பாவகத்துவ அடிப்படையில் விளக்கம் கொடுப்பது என்பது புதிதாக ஜோதிடம் படிப்பவர்களுக்கும் ஒரு உயர்நிலை புரிதல் ஏற்பட வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியின் மைய நோக்கம். உங்களது நண்பர்களோ உறவினர்களோ இந்த ராசியில் வரும் பொழுது இந்த காணொளியை நீங்கள் அவர்களுக்கு ஷேர் செய்வது என்பது எங்களுக்கு மேலும் ஒரு ஆர்வத்தையும் மேலும் ஒரு இன்ட்ரெஸ்டையும் ஏற்படுத்தும். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். பல அரிய ஜோதிட பதிவுகள் தயாராகி கொண்டிருக்கிறது. கீப் சப்ஸ்கிரைப்ட். வாழ்த்துக்கள். வெற்றி.